காரா கொன்றை கலந்த முடியினர் சீரா செந்தை செலச் செய்தார். காரார் கொன்றை கலந்த முடியினர் சீரா செந்தை செலச் செய்தார். பாரார் நாளும் பரவிய பாற்றுரை பாரார் நாளும் பரவிய பாற்றுரை யாராராதி முதல்வரே யாராராதி முதல்வரே. காரார் கொன்றை கலந்த முடியினர். உலக மக்கள் நாள்தோறும் வந்து வழிபட்டு போற்றும் ஆத்தி மலர் அணிந்த திருப்பாற்றுறையில் விளங்கும் ஆதி முதல்வராகிய பெருமானார் கார்காலத்தே மலரும் கொன்றை மலர் மாலை சூடிய திருமுடியினராய் அன்பு கனிந்த நம் சிந்தையை தம்மிடமே செல்லச் செய்தார். அதான் காரார் கொன்றை. காரார்னா கார்காலத்தில் பூத்த கொன்றை மலரை சூடிய முடியை உடைய எம்பெருமான் சீரார் செந்த செலை செய்தார். அவர் பக்கமே நம்ம சிந்தையெல்லாம் அவர் பக்கமே திருப்பி விட்டு அருளச் செய்தார். பாரார் நாளும் பரவிய பாற்றுரை யாரார் ஆதி முதல்வரே அப்படின்னு ஆத்திமலர் சூடிய திருப்பாற்றூரில் விளங்கும் ஆதி முதல்வராகிய பெருமானார் கார்காலத்தே மலரும் கொன்றை மலர் மாலை சூடிய திருமுடியினராய் அன்பு கனிந்த நம் சிந்தையை தம்மிடமே செல்லச் செய்தார். நம்ம சிந்தையை வேற எங்கேயும் போகாமல் அவர் பக்கமே அவரே திருப்பி விட்டுருக்கார். பத்தர் மன்னிய பாற்றுரை மேவிய பத்தர் மன்னிய பாற்றுரை மேவிய 10,100 பெயரனை பத்தர் மன்னிய பாற்றுரை மேவிய 10,100 பெயரனை பத்தன் ஞான சம்பந்தனதின் தமிழ் பத்தன் ஞான சம்பந்தனதின் தமிழ் பத்தும் பாடி பரவுமே. பத்தன் ஞான சம்பந்தனதின் தமிழ் பத்தும் பாடி பரவுமே. அடியவர்கள் நிறைந்துள்ள திருப்பாற்றுறையுள் எழுந்தருளிய 1000 திருநாமங்களையுடைய இறைவன் பக்தனாகிய ஞானசம்பந்தன் போற்றி பாடிய இனிய தமிழ் பாடல்களாகிய இந்த 10ஐயும் பாடி பரவுமின் என்று அருமையாக சொல்கிறார். தலத்தை பற்றி பார்க்கணும்னா சோழ வளநாட்டு காவிரி வடகரை தலம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கல்லணை செல்லும் பேருந்தில் ஏறி பனையபுரம் என்ற ஊரில் இறங்கி வடக்கு நோக்கி வர வேண்டும். இந்த தலத்துக்கு போந்த மார்க்கண்டேய முனிவர் சிவபூஜைக்கு அந்த மார்க்கண்டேய முனிவர் சிவபூஜை செய்ய போயிருக்கும்போது பால் இல்லாமல் வருந்திருக்கிறார். அந்த என்னடா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பால் இல்லையேன்னு வருந்திருக்கவர். அப்போ சிவபெருமான் அருளினால் பால் பெருகியது. ஆதலால் தான் இப்பெயர் எழுதியது. பாற்றுறை கொள்ளிட நதியின் தென்கரையில் உள்ளது. இந்த தலம் கொள்ளிட நதியின் தென்கரையில் உள்ளது. இறைவன் பெயர் மூலநாதேஸ்வரர். இறைவியின் பெயர் மோகநாயகி. மேகலாம்பிகை. தீர்த்தம் திருக்குளம். இடம் திருவானைக்காவிலிருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வளவு சோழநாடு காவிரி இருக்குது,
இவ்வளோ திருச்சிக்கு பக்கம் கல்லணை இப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு போனோம்னா திருப்பாற்றூர் எம்பெருமானை கண்டுகளித்து அவருடைய அருள் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுகிறது உங்கள் அன்பு ரம்பாடி. திருச்சிற்றம்பலம்.